ஆர்கனைசிங் ஸ்கின் ரொட்டீன் பார்த்தோமா, நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஸ்கின் ரொட்டீன் ஒன்னு எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு. நான் இன்னைக்கு உங்களுக்கு சாரி அயனிங் அண்ட் ப்ளீட்டிங் தான் வச்சிருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணி. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. இது வந்து நம்ம ரெக்கார்டிங்ஸ் பார்த்துப்பாங்கன்னு செய்ய இல்லாது, ஏன்னா நிறைய டவுட்ஸ் வரும் சாரி ப்ளீட்டிங் ப்ராக்டிக்கல் கிளாஸ்னால. ஓகே, ஸோ அதனால நாங்க இன்னைக்கு ருட்டீன் இது பண்றத பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்க பேலன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணாதவங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. எனக்கு அது ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஓகே, நாங்க ஒரு கொஞ்சத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே,
ஓகே, சோ நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஸ்கின் ருட்டீன் நாங்க வந்து பில்ட் பண்றது, நம்மளுக்கான ஸ்கின் ருட்டீன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. சீரம் சொல்றாங்க, கிளென்சர்ஸ்னு சொல்றாங்க, ஒரு ஐட்டம் சொல்றாங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி நாங்க வந்து ஒழுங்கா யூஸ் பண்றது, என்ன மாதிரி பண்றது, எப்படி பண்றது, எவ்ரி டே பண்ணணுமா, எவ்ரி வீக்ஸ் பண்ணணுமா, இத பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, सो फर्स्ट नांग वंदु अपिदंग अद බලන්න යන්නේ ස්කින් රුටීන් එකක් අපි හදාගෙන විදිය. අපිටම අපිම ස්කින් රුටීන් එකක් කොහොමද හදාගන්නේ, මොනවද කරන්නේ කියලා තමයි අපි බලන්න ඕනේ. දැන් මට කියන්න இன்னைக்கு இந்த கிளாஸ் நல்லா செய்யலாம். ஏன்னா இப்ப இருக்கிறது ரெண்டு பேர் தான், ஷெரோமியா அண்ட் ரிஃப்கி. ரிஃப்கி ஷெரோமியா ரெண்டு பேரும் உங்களோட ஸ்கின் ருட்டீன் எனக்கு சொல்லுங்க. எப்படி நீங்க உங்க ஸ்கின்னை டேக் கேர் பண்றீங்க, சாட் பாக்ஸ்ல போடுறீங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. எப்படி நீங்க வந்து உங்க ஸ்கின் ருட்டீனை பண்றீங்க. දෙන්නම කියන්න මට කොහොමද ඔයගොල්ලෝගේ ස්කින් රුටීන් එක ඔයගොල්ලෝ හදාගෙන යන්නේ, මොනවද කරන්නේ හැමදාම. ஃபேஷியல் வாஷ் யூஸ் பண்ணா கேக்குது இல்லையே, ඇහෙන්නේ මට. நார்மலா நீங்க இப்ப உங்களோட ஸ்கின் ருட்டீன் ஒண்ணு இருக்கும் தானே, எல்லாருக்குமே இருக்கு. இப்ப எனக்கும் இருக்கு. நான் ஃபேஸ் வாஷ் போடுவேன், மாய்ஸ்சரைசர் போடுவேன், வீக்லி ஒன்ஸ் நான் கிளீன் அப் செய்யறேன். அந்த மாதிரி உங்களோட ருட்டீன் என்ன, நீங்க செய்யற ருட்டீன் என்ன, ஒவ்வொரு நாளோ இல்லாட்டி ஒவ்வொரு வீக்கோ நீங்க ஏதாவது ஒண்ணு உங்க ஸ்கின்னுக்காக செய்றீங்களா, என்ன செய்றீங்க அப்படி. ஓகே, ஸோ சந்திரமோகன் சிரோமியா போட்டிருக்காங்க. ஃபேஸ் வாஷ் எவ்ரிடே, வீக்லி ஒன்ஸ் கிளீன் அப், நைட் ஃபேஸ் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் எவ்ரிடே. ஃபேஸ் வாஷ் எவ்ரிடே, யா, வீக்லி ஒன்ஸ் கிளீன் அப், நைட் ஃபேஸ் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் எவ்ரிடே. ओके, सो रिफ्की इसमें फेस वाश यूज एवरीडे करना, क्लीन अप once a week करना. இது எல்லாமே ஒரு கிரேட். ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணி தான் ஒரு ருட்டீன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்ப இப்ப இதுலயே பார்க்க போனா ரெண்டு பேர்ட ருட்டீனும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே,
ඕකේ ළමයි මගේ කවරේජ් එක චුට්ටක් යනවා මම හිතන්නේ මම කතා කරන්න එක ඇහෙනවා කියලා நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கவரேஜ் கொஞ்சம் போகுது ஓகே நான் பேசுறது கேக்குதா கேர்ள்ஸ் yes ma'am ahena ஓகே සෝ ஒரு රුටීන් இந்த රුටීන් வந்து நாங்க வச்சுக்கணும் මේ රුටීන් එක අපි තියාගන්න ඕනේ ඒ රුටීන් වෙනුවේ අපි එහෙම කරනකොට අපේ ස්කින් එක ඩෙවලොප් වෙනවා අපි හැමදාම අපි සමහර වෙලාවට දැන් අපේ අම්මා තාත්තා කියනවා මුකුත් මූණට දාන්න එපා දැම්මොත් කැත වෙයි තියෙන එකම තියාගන්න එහෙම එහෙම කියයි ඒ වුණාට 25 years එකට පස්සේ ma'am ஹலோ கேர்ள்ஸ் நான் பேசுறது கேக்குதா දැන්ට ahena ma'am චුට්ටක් ඉන්න මම මේක බලලා ඉන්නම්
ගර්ල්ස් මම හිතන්නේ දැන් මම කතා කරන්න එක ඇහෙනවා කියලා. ඇහෙනවද? நான் பேசுறது கேக்குதா girls? Yes, ma'am. ஓகே ஓகே ஸோ ஒரு ஸ்கின் රුටීන් நம்ம வச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். ස්කින් රුටීන් එකක් අපි තියාගන්නේ ගොඩාක් ඉම්පෝටන්ට්. අපි ස්කින් එක මේන්ටේන් කරන්න ඕන. අවුරුදු 25ට පස්සේ අපේ ස්කින් එක චුට්ට චුට්ට අපිට තේරෙන්නේ නැතුව චුට්ට චුට්ට வயசට යනවා. எங்கட ஸ்கின் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஏஜ்ட் ஆகிக்கிட்டு வரும். அது நம்மளுக்கு விளக்காது. 30 வர்ற வரைக்குமே நம்மளுக்கு விளங்காது. சில பேர் தான் அந்த ரொம்ப ஏஜ்டான மாதிரி இருப்பாங்க. பட் கொஞ்ச நாள் போக 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 அது அப்படியே இதாகிக்கிட்டு வரும். ஓகே சோ நாங்க வந்து ஸ்கின்னை வந்து பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நாங்க எங்களோட ஸ்கின்னுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஸ்கின்னை. நம்ம சும்மா ஒரு ஃபேஸ் வாஷை மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டோம்னா பிரச்சனை இல்லை, அதுவும் ஓகே. பட் ஸ்டில் என்னன்னா வி காண்ட் நாங்க வந்து இது பண்ண முடியாது, அதாவது ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 30 வயசுல நம்மளோட ஸ்கின் ரொம்பவே டல்லாக தொடங்கிடும். ரொம்ப இந்த கிளீன் அப் ஃபேஷியல் எல்லாம் பண்ண சொல்றதுக்கு ரீசன் அப்படித்தான். ஃபேஷியல் வந்து எவ்ரி மந்த் பண்றத பத்தி நான் சொல்ல, ஒரு கிளீன் அப்போ இல்ல ஒரு சீரமோ இல்லாட்டி ஒரு டெய்லி ருட்டீன் ஒழுங்கா வச்சுக்கிட்டா நீங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணலாம். අපි හැමදාම ක්ලීනප් ෆේෂියල් කරන්න ඕනේ කියලා කියන්නේ නැහැ. සමහර කට්ටියට ඒක පුළු කැමති, සමහර කට්ටියට කැමති නැහැ. ඒක ඒගොල්ලෝගේ විශ්. දැන් මට නම් සතින් සති ක්ලීනප් කරන්න එක හොඳයි වගේ මට දැනෙනවා ෆේෂියල් එකට වැඩිය. සෝ ඒක එක එක්කෙනාගේ කැමැත්ත. අපිට එහෙම කියන්න බෑ ෆේෂියල් එක කොහොමද කරන්න ඕනේ කියලා. ඕකේ එක එක්කෙනාගේ හැටි අපි එහෙම කරගන්න පුළුවන්. ඕකේ සෝ දැන් සමහර කට්ටිය ඉන්නවා ඒගොල්ලෝට හරියට දන්නේ නැහැ රුටීන් එකක් කොහොමද හදාගන්නේ කියලා. ඒක තමයි අද අපි බලන්න යන්නේ. நாங்க ஒரு ருட்டீன் எப்படி பாக்குறது தான் இன்னைக்கு பாக்குறோம். ஓகே 2-3 பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே அதனால தான் நான் சொல்றேன். சோ இப்போ ஒரு ருட்டீன் நாங்க பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே நீங்க இப்ப வந்து ஒரு கிளீன் அப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரே ப்ராடக்ட் எந்த நாளும் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு அதுல பிம்பிள்ஸ் ஆக்னேஸ் எதுவும் இல்லைன்னா ஓகே நீங்க அதே ப்ராடக்ட தொடர்ந்து பண்ணலாம். இல்ல பிம்பிள்ஸ் வருது, பேர்ன் ஆகுது, எரியுது போடக்குள்ளனா நீங்க அதை பத்தி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே சோ ஒரு உங்களோட ஸ்கின், அதாவது இன்னொரு விஷயம், நிறைய பேர் எப்படி ருட்டீன் வந்து செய்யறாங்கன்னா பிம்பிள்ஸ் வந்திருக்கும், யார்கிட்டயாவது கேட்பாங்க, நல்ல கிளியரான ஃபேஸ் இருக்கு ஒருத்தவங்க கிட்ட கேட்பாங்க நீங்க என்ன ஃபேஸுக்கு போடுறீங்க, அவங்க சொன்னோன்னா அதை நம்மளும் யூஸ் பண்ணுவோம். நம்ம யோசிக்கிறது இல்ல அந்த ஸ்கின் அந்த கிரீம் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா, என்ன நடக்குது, எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்ல, ஜஸ்ட் நாங்க வாங்கி போடுறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் பில்லர். ஓகே அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ஒருத்தங்க ஸ்கின் ஒரு மாதிரி. இப்ப நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து பயப்படாம எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ற ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்மாக் ஃபேஸ் வாஷ். ஏன்னா எனக்கு தெரியும் அது போட்டா உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அது ஆல் ஸ்கின் டைப். ஏன்னா அதோட அது வந்து மெடிக்கேட்டட், அதுல கெமிக்கல்ஸ் ரொம்பவே குறைவு. அண்ட் பர்சனலி நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்லா ஆகிருக்கு, இல்லாட்டி என் மூஞ்சி முன்னாடி பார்க்க முடியாது. அண்ட் நிறைய பேருக்கு அதே மாதிரி ஆகிருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பயப்படாம அதை வந்து யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி ஒண்ணு இருக்கு, சில ப்ராடக்ட்ஸ் இப்ப நான் எடுத்துக்கிட்டேன்னா செராவே. ஓகே மம்மிக்கு எக்ஸ்பிளைன் கல சிங்களம் எக்ஸ்பிளைன் கரானா செராவே ப்ராடக்ட் எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதுல ஒரு லிமிட்டட் இருக்கு. ஆயிலி டு ட்ரை ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் டு வெரி ட்ரை ஸ்கின் இருக்கும், நார்மல் ஸ்கின் டு ட்ரை ஸ்கின், நார்மல் டு ஆயிலி ஸ்கின், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். அதுல உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போட்டு அவங்களுக்கு சக்சஸ் ஆகுதுன்னா அது உங்களுக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே சில வேளை உங்களுக்கு அது அந்த க்ரீம் செட் ஆகாம போகலாம். ஸோ நீங்க திங்ஸ் வாங்கும் போது ரொம்ப கவனமா பார்த்து இந்த ப்ராடக்ட் எந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து தான் நீங்க எடுக்கணும். තව දෙයක් ඔක්කොම කරන්න වැරද්දක් තමයි ඔයගොල්ලෝ ප්‍රොඩක්ට් එකක් ගන්නකොට දැන් හිතමුකෝ ඔයාට පිම්පල්ස් වැඩිපුර ඇවිල්ලා.
ඔයත් දුවන්නේ ඔයාගේ දන්න කෙනෙක් කාගේද මූණ ලස්සනට තියෙන්නේ කියලා එයා ළඟ ගිහිල්ලා අහනවා. ඔයා මොනවද මූණට දාන්නේ? එතකොට ඒගොල්ලන් ක්‍රීම් එකක් කිව්වා නම් ඒක ඕගොල්ලන් පාවිච්චි කරලා බලනවා. සමහර වෙලාවට ඒක සක්සස් වෙන්න පුළුවන්. සමහර වෙලාවට ඒක සක්සස් වෙන්නේ නැහැ. ඇයි? අපි ඒ ප්‍රොඩක්ට් එක සමහර වෙලාවට එයාගේ ස්කින් එක ඔයිලි ස්කින් වෙන්න පුළුවන්. ඔයාගේ එක ඩ්‍රයි වෙන්න පුළුවන්. ඒකට ඔයිලි ස්කින් එකට ගැලපෙන එක ඔයාගේ ස්කින් එකට ගැලපෙනවා කියලා කියන්න බෑ. සමහර all skin type කියලා කියන්න පුළුවන්. ඒ වුණාට ඒක ඔයාට හරියනවාද කියලා ඔයාට දන්නේ නැහැ. ஸோ எப்பவுமே கெமிக்கல்ஸ் பத்தியும் நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கங்கறத பத்தியும் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும். ஓகே, நான் யாருக்குமே எனக்கு தெரியாத ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஃப்ரைடே கிளாஸஸ்ல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஒரு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து காட்டுறாங்க. இது நல்லமா அது நல்லமா, பாதி நான் பார்த்ததே இல்ல மார்க்கெட்ல. ஏன்னா அது எல்லாமே அந்த லோக்கல் அந்த ஜப்பான்ல இருந்து, ஜப்பான் நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சைனால இருந்து, அந்த மாதிரி ஸ்ரீலங்கால இல்லாட்டி இந்தியால அந்த சும்மா அந்த இந்தியால பாதி கிரீம்ஸ் வந்து எப்படி செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு கம்பெனியே இருக்காது, வீடுகள்ல செய்வாங்க. மேக் பவுடர் இந்தியால இருந்து வர சில மேக் பவுடர்ஸ் குஜராத் அந்த சைட்ல வீடுகள்ல செய்யற பவுடர்ஸ் சும்மா ஃபார்முலா வச்சுக்கிட்டு கிடைக்கிறதுகளை வச்சு செய்வாங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது நல்லா பார்த்து தெரிஞ்சு பிராண்ட பத்தி ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு தான் நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். ඔගොල්ලන්ට බ්‍රෑන්ඩ් එක ගැන අයිඩියා එකක් තියන්න ඕනේ ප්‍රොඩක්ට් එකක් යූස් කරනකොට. නැත්තම් අපරාධය, ඔයගොල්ලන්ගේ මූණ සවුත් වෙයි හරියට. ඒ හින්දා ඕගොල්ලන්ගේ මූණට ගැලපෙනවද කියලා බලලා ஸ்கின் ரொட்டீன் එකක් හදාගන්න. ஓகே, சோ ஒரு நம்ம வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஸ்கின் ரொட்டீன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்ப வீட்ல ஃபுல் டைம் இருக்க ஒரு பர்சனா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் நிறைய இருக்கும் நைட்டுக்கெல்லாம். சோ அவங்க வந்து நைட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரிஃபரான ஒரு ருட்டீன் கொண்டு போகலாம். இல்லாட்டி காலையில ஒரு நல்ல ருட்டீன் வச்சிருக்கலாம். சில பேர் ஒர்க் போறவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒன்றும் பண்ணல உண்டு. அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து மார்னிங் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு கிளென்சர் டோனர் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போடலாம். இல்லாட்டி கிளென்சர் டோனர் அப்புறம் ஒரு சீரம் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நைட்டுக்கு பெருசா டைம் இருக்காது, காலையிலயும் டைம் இருக்காது. நைட்டுக்கு ஒரு அதே கிளென்சர் டோனர் அண்ட் நைட் க்ரீம் யூஸ் பண்ணலாம். நைட் ක්‍රීම් அப்படிங்கறத என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? නයිට් ක්‍රීම් කියලා කියන්නේ මොකද කියලා ඔයගොල්ලෝ හිතන්නේ? කවුරු හරි මට කියන්න පුළුවන්? யாராவது எனக்கு சொல்ல முடியுமா நைட் க்ரீம்னா என்ன நினைக்கிறீங்கன்னு? நிறைய பேர் வந்து நைட் க்ரீம் வந்து ஒரு சரியில்லாத ஒரு ப்ராடக்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நைட் க்ரீம்னா என்னன்னு, chat பாக்ஸ்ல போடுங்க. ஓ வரேன் கேர்ள்ஸ், எனக்கு ஒரு 2 minutes
வேணாமா வேணாம். ஹலோ. ஓகே. சோ சாரி கேர்ள்ஸ், எங்க வீட்ல நான் மறந்துட்டேன் கிளாஸ்ல இருக்குதே. ஓகே. சோ சோ இதுதான் நீங்க ஒரு ருட்டீன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இப்ப ஒருத்தங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி நான் ருட்டீன் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் நாம வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா, நம்மளோட ஒர்க் ருட்டீனோட, அதாவது எவ்ரிடே நம்ம லைஃப் எப்படி இருக்கோ அது மாதிரி நாங்க வந்து அந்த ருட்டீனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நைட்ல ஃபேஸ்ல செட் ஆகுறது குயிக் ஆகும். ஓகே, நைட் கிரீம் நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா, யாராவது வெள்ளையாகுனா என்ன கேட்பாங்கன்னா, நைட் கிரீம் யூஸ் பண்ணீங்களேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க நைட் கிரீம் போடுறது வெள்ளை ஆகுறதுக்கு அப்படின்னு. கிடையாது. ஓகே, நைட் கிரீம் போடுறது வெள்ளை ஆகுறதுக்கு இல்ல. நைட் கிரீம் போடுறது ஸ்கின்ன மெயின்டைன் பண்றதுக்கு. அதாவது நைட் உங்க ஸ்கின் ட்ரை ஆகாம உங்களோட ஸ்கின்ன ரீஹைட்ரேட் பண்றதுக்கு தான் நாங்க நைட் கிரீம் யூஸ் பண்றோம். ओके, आपे स्किन का हाइड्रेट करांड तमाय आपे नाइट क्रीम यूज करांड. हाइड्रेट करांड सेल्स टेक रीस्टॉक करांड वागी तमाय आपे नाइट क्रीम यूज करांड. ओके,
கேர்ள்ஸ் உண்மையா நைட் கிரீம் யூஸ் பண்றவங்க ஒயிட் ஆகுறாங்கன்னு சொல்றது வந்து ஒரு மித். ஓகே, சில பேர் வந்து இப்ப நம்ம வந்து நார்மலா ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் போடுற ஒரு பர்சனா இருப்போம். ஓகே, இப்ப எனக்கு நடந்தது நான் சொல்றேன். நான் வந்து முந்தி ஆபீஸ்ல ஒர்க் பண்ற டைம் எனக்கு இந்த பியூட்டிஷியன் சைட பத்தி எல்லாம் எதுவும் பெருசா தெரியாது. சோ நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு நிறைய பயங்கரமா. சோ நான் ஃபார்மா ஃபேஸ் வாஷ் போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் அந்த பியூட்டிஷியனுக்கு படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே கிளீன் அப் வீக்லி செய்வோம் அப்படின்னு நான் கிளீன் அப் செஞ்சேன். சோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா வெயில் எல்லாம் கருத்து இல்லாட்டி இந்த ஃபேஸ் ரொம்ப டல்லா இருந்தா இந்த கிளீன் அப் பண்ண என்ன ஆச்சுன்னா ஸ்கின் வந்து பிரைட் ஆக தொடங்குச்சு, ஸ்கின் கொஞ்சம் கிளியர் ஆக தொடங்குச்சு. இதே தான் நைட் கிரீம்லயும் நடக்குது. ஓகே, ஒருத்தவங்க வந்து டே கிரீமும் நைட் கிரீம் கிளென்சர் டோனர் இதெல்லாம் கரெக்டா ருட்டீனா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல எந்த பிரச்சனையுமே வராது. ஸ்கின் வந்து நல்ல பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க மெயின்டைன் பண்றாங்க. மெயின்டைனிங் ரொம்ப முக்கியம். உடம்பாகட்டும், ஃபேஸ் ஆகட்டும், ஹேர் ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். சோ நைட் கிரீம் என்ன நடக்கும்னா அவங்க டே கிரீம் எதுக்கு போடுறாங்க? டே கிரீம்ல என்ன பெனிஃபிட் இருக்கு? டே கிரீம்னா நாங்க வந்து வெளியில போறதா இருந்தா அதுல எஸ்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதாவது வெயில்ல இருந்து சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். நிறைய பேர் சன்ஸ்கிரீன் போடுறது இல்ல. ஸோ சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் அதுல இருக்கு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டே கிரீம் என்னன்னா அதாவது அது வந்து வெயில் அதோட வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி தான் அந்த கிரீமை டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நாங்க அதை வெயில போட்டுட்டு போகலாம், வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ளேயும் வெளிச்சத்துல வந்து நாங்க அதை யூஸ் பண்ணலாம். யூவி ரேஸ்க்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, ரொம்ப ஸ்வெட் ஆகாது. சம்டைம்ஸ் மேக்கப்ஸோட மிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த கிரீம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நைட் கிரீம் இதுல டோட்டலா டிஃப்ரெண்ட். நைட் கிரீம் எப்படி இருக்கும்னா நைட் கிரீம் நைட்டுக்கு மட்டும்தான் நீங்க போடலாம். நைட் கிரீமை போட்டுக்கிட்டு நீங்க வெளியில போக கூடாது. நைட் கிரீமை போட்டுட்டு வெளியில போனீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ஃபுல்லா ஆப்செட் ஆயிரும். நிறைய பேருக்கு நைட் கிரீம் போட்டுட்டு சரி. ஓகே, எனக்கு யாரு ஷிஃப்னா எனக்கு உங்களோட கொஸ்டின் சரியா புரியல. டே அண்ட் நைட் யூஸ் பண்ண ஓகே. இப்ப மாய்ஸ்சரைசர் அண்ட் நைட் கிரீம் அண்ட் டே கிரீம் இது வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, மாய்ஸ்சரைசர்னா ஸ்கின்ன மாய்ஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது.
யா ஷிஃபானா மோஸ்ட்லி டே அண்ட் நைட் இருக்கிற யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் எப்படி இருக்கும்னா மாய்ஸ்சரைசர்ஸா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, சோ ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்றதுக்கு அப்படி யூஸ் பண்ணலாம். பட் டே அண்ட் நைட் க்ரீம் யூஸ் பண்றீங்கன்னா நைட் க்ரீமை நீங்க டேக்கு போட முடியாது, டே க்ரீமை நீங்க நைட்க்கு போட முடியாது. ஓகே, දැන් අපි ඩේ ක්‍රීම් එකක් අපි යූස් කරනවා නම් ඒ ඩේ ක්‍රීම් එක අපි දවල් කාලේ දාන්න බෑ. දවල් කාලේ යූස් කරන එක අපි රැට දාන්න බෑ. එහෙම වෙනස් කරලා දැම්මොත් මොකද වෙන්නේ? ඔයගොල්ලෝගේ ස්කින් එක තව ruin වෙනවා. ඒ කියන්නේ ස්කින් එක තව ඩැමේජ් වෙනවා. සමහර කට්ටිය ගොඩාක් කට්ටියට අර ස්කින් අප්සෙට් වෙලා තියෙන සමහර කට්ටියට ඔයගොල්ලෝ බලන්න පුළුවන් නිකන් අර ගොඩාක් ඩ්‍රයි වෙලා නිකන් පිච්චිලා වගේ සමහර කට්ටියගේ ස්කින් එක වෙන්නේ ඩේ ක්‍රීම් එක දාලා එළියට නයිට් ක්‍රීම් එක දාලා එළියට ගිහිල්ලා. එහෙම කතාවල් ගොඩාක් තියෙනවා. ඒ සෝ අපි ඩේ ක්‍රීම් එකක් නම් ඒක 6කට පස්සේ දාන්න එපා. නයිට් ක්‍රීම් එකක් යූස් කරනවා නම් 6 o'clock එකට පස්සේ පාවිච්චි කරන්න. එච්චරයි. නයිට් නැත්තම් නිදා ගන්නකොට ඒක යූස් කරලා නිදා ගන්න. ඒක රීස්ටොක් වෙනවා ඔයගොල්ලෝ ස්කින් එක. ඒකට තමයි නයිට් ක්‍රීම් එක ස්පෙෂලි டிசைன் කරලා තියෙන්නේ. உங்க ஸ்கின் ரீஸ்டாக் ஆகும். நீங்க நைட் க்ரீமை வந்து கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியும். ஓகே, சோ நாங்க ஃபர்ஸ்ட் பாப்போம் ஆயிலி ஸ்கின். ஓகே, ஆயிலி ஸ்கின். சோ ஆயிலி ஸ்கின்னுக்கான ருட்டீன் அத நாங்க எப்படி பாக்குறது செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஆயிலி ஸ்கின்னுකට ගලපන රුටීන් එක කොහොමද හදාගන්නේ කියලා අපි දැන් බලමු. ஓகே, ஆயிலி ஸ்கின் காட்ட ஹரி ஐடியா එකක් තියෙනවද ஆயிலி ஸ்கின் ருட்டீன் எப்படி பண்றதுன்னு? நான் ஸ்கின் கேர் பத்தி சொல்லல, நான் ஃபுல்லாவே கேக்குறேன். ஆயிலி ஸ்கின் ஒண்ணு எப்படி நாங்க வந்து இது வந்து சாப்பாடும் இருக்கலாம் கேர்ள்ஸ். நீங்க ஏதாவது குடிக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கிறீங்க, இல்லாட்டி அதுக்கு ஏத்த ஏதாவது சாப்பாடுகள் எடுக்கிறீங்கன்னா நீங்க அதையும் ஒரு ருட்டீனா தான் இன்க்ளூட் பண்ணலாம். ඔගොල්ලෝ ස්කින් කේර් එකත් එක්ක ඔගොල්ලෝ මේ කෑමත් ඉන්ක්ලූඩ් කරනවා නම් ඒකත් රුටීන් එකක් තමයි. ඕකේ, ඕකේ, සෝ මම ඔයිලි ස්කින් එක දෙකට බෙදන්නම්. ஓகே, ஆயிலி ஸ்கின் மார்னிங் ருட்டீன் என்ன, ஈவினிங் ருட்டீன் என்னன்னு பார்ப்போம். மார்னிங் ருட்டீன் எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, கிளென்சரா இல்லாட்டி ஃபேஸ் வாஷா பெட்டர் ஆயிலி ஸ்கின்னுக்கு? මට කෙනෙක් කියන්න ඔයිලි ස්කින් එකට ගැලපෙන්නේ ගොඩාක් ගැලපෙන්නේ දෙකම යූස් කරන්න පුළුවන්. ගොඩාක් සුදුසුයි ක්ලෙන්සර්ද නැත්නම් ෆේස් வாஷ்ද? ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப கரெக்ட் கிளென்சர் தான். ஓகே, ஒரு ஆயில் பேஸ்ட் கிளென்சர், ஆயில் பேஸ்ட். ஓகே, ஆயில் பேஸ்ட் கிளென்சர். ஆயில் பேஸ்ட் கிளென்சர்ஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் பத்தி படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய வெரைட்டி. ஓகே, ஆயில் பேஸ்ட் கிளென்சர். ஆயில் பேஸ்ட் கிளென்சர் ගොඩක් තියෙනවා. මම ඔයිලි ස්කින් ගැන කියලා දීපු දවස කියලා තියෙනවා. ஓகே, சோ ஆயில் பேஸ்ட் கிளென்சர். அடுத்தது அப்படி ஆயில் பேஸ்ட் கிளென்சர் இல்லாட்டி நீங்க வாட்டர் பேஸ்ட் கிளென்சரும் எடுக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன கிளென்சருக்கு அடுத்தது நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? டோனர். கரெக்ட். அடுத்தது ஒரு சீரம் அப்ளை பண்ணலாம். ஓகே, சீரம். இது எல்லாமே ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகுறதா தான் இருக்கணும். ஓகே, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சீரமா இருந்தா நல்லா. ஆர்டினரி அதுல எல்லாம் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம். அடுத்ததா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படியா இருந்தா நீங்க பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிரீம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஐ கிரீம், உங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஏதாவது உங்களுக்கு ஐல வந்து கருப்பாகி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஐ கிரீம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ கிரீம். அடுத்ததா ஐ கிரீம் එකක් ඔයගොල්ලෝ யூஸ் කරන්න පුළුවන්. ඔයගොල්ලන්ට කැමති නම් නැත්නම් ඔයාට පිග්මන්ටේෂන් එහෙම තියෙනවා නම් පිග්මන්ටේෂන් එකට වෙනම ඔයගොල්ලෝ ක්‍රීම් එකක් ගන්නවා නම් ඒක පාවිච්චි කරන්න පුළුවන්.
ओके ඊළඟ එක කැමති නම් මොයිස්චරයිසර් එකක් යූස් කරන්න පුළුවන්. ඕකේ ඔයගොල්ලෝ මොයිස්චරයිසර් විතරක් යූස් කරන්න පුළුවන්. නැත්නම් සන්ස්ක්‍රීන් SPF තියෙන මොයිස්චරයිසර් එකක් පාවිච්චි කරන්න පුළුවන්. එහෙම නැත්නම් சன்ஸ்கிரீன் இல்லாட்டி நீங்க மாய்ஸ்சரைசரும் போட்டு சன்ஸ்கிரீன் போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மேக்கப் பண்றீங்களா இருந்தா அதுக்கப்புறம் நீங்க மேக்கப் ஃபவுண்டேஷன் அது இதுன்னு போட்டு நீங்க மேக்கப்பும் பண்ணலாம். இது கிளியரா? மார்னிங் ருட்டீனுக்கு கிளியர் ළමයි திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கான ருட்டீன். ஃபர்ஸ்ட் மார்னிங் கேர்ள்ஸ் எனக்கு 2 மினிட்ஸ் தாங்க.
ஓகே சோ மார்னிங் கிளென்சர், ஆயில் பேஸ்ட் கிளென்சர். ஓகே, ஆயிலி ஸ்கின்னுக்கான ருட்டீன். அடுத்தது டோனர். எல்லாமே ஆயிலி ஸ்கின் டைப்பா தான் நீங்க பார்க்கணும். சீரம் ஆன்டி ஆக்சிடென்ட் சீரமா இருக்கணும். நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம். ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம். ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம் ஆர்டினரியில இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஐ கிரீம். ஐ கிரீமும் ஆயிலி ஸ்கின் பேஸ்ட் ஐ கிரீம் மாதிரி நீங்க எடுக்கலாம். இல்லாட்டி நார்மல் ஆல் ஸ்கின் டைப் ஐ கிரீம் இருக்கு. ஐ கிரீம் தானே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது மாய்ஸ்சரைசர், அடுத்தது சன்ஸ்கிரீன், அடுத்தது ஃபவுண்டேஷன். இதுதான் ஆயிலி ஸ்கின்னுக்கான ருட்டீன். இது உங்களுக்கு கிளியரா? அடுத்தது நாங்க நைட் ருட்டீன் பார்ப்போம். இல்லைங்கக்கா, கிளென்சர் நீங்க ஒரு ஆயில் பேஸ்ட் கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஓகே ஷிஃபானா, அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு வாட்டர் பேஸ்ட் கிளென்சரும் நீங்க யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னா இருந்தா. ஓகே, அடுத்தது நைட் ருட்டீன் பார்ப்போம். இலங்கை காப்பி பலமும் நைட் ருட்டீனுக்கு. ஓகே, சோ நைட் ருட்டீனுக்கு ඔගොල්ලෝ එළියට ගිහිල්ලා එන කෙනෙක් නම් work නැත්තම් කොහේ හරි ගිහිල්ලා so oil based makeup remover. Okay, ஓகே, அடுத்தது ஆயில் பேஸ்ட் கிளென்சர். ஸோ ஆயில் பேஸ்ட் சாரி நைட் ருட்டீன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆயில் பேஸ்ட் மேக்கப் ரிமூவர். ஓகே, ஆயில் ஸ்கின்னுக்கு சரியாகிற ஒரு மேக்கப் ரிமூவர் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, மேக்கப் போடுறீங்களா இருந்தா, நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு போறீங்களா இருந்தா கூட மேக்கப் ரிமூவர்ல ரிமூவ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. ஓகே, மேக்கப் ரிமூவர். அடுத்ததா கிளென்சர் நீங்க மார்னிங் யூஸ் பண்ற அதே கிளென்சரை யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளென்சர்
அடுத்ததா எக்ஸ்போலியேட்டர். ஓகே, எக்ஸ்போலியேட்டர். எக்ஸ்போலியேட்டர்னா என்ன கேர்ள்ஸ்? எனக்கு எக்ஸ்போலியேட்டர்னா என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். එක්ස්ෆෝලියේටර්ද இன்னொரு பேர் என்ன? එක්ස්ෆෝලියේට කියන්නේ මොනවද කියලා ඔයගොල්ලෝ හිතන්නේ? මම මේකේ ඉවර වෙලා මම සිංහල එක්ස්ප්ලেইন කරන්නම්. එක්ස්ෆෝලියේට කියන්නේ මොනවද කියලා ඔයගොල්ලෝ හිතන්නේ? No wrong. டோனர் இல்ல ஷிஃபானா. எக்ஸ்ஃபோலியேட்டர்னா ஸ்க்ரப். ஸ்க்ரப்பிங் தான் நாங்க எக்ஸ்ஃபோலியேட்டிங்னு சொல்றோம். சோ ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்ணாம நீங்க ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் யூஸ் பண்ணலாம். நைட்டுக்கு ருட்டீனா வச்சிருந்தீங்கன்னா எவ்ரிடே. ஓகே, எக்ஸ்ஃபோலியேட்டர். ஓகே, அடுத்ததாதான் நீங்க டோனர் போடணும். இந்த நைட் ரொட்டீன் ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் நான் சொல்றேன். அதுவும் நீங்க வந்து நைட்டுக்கு மட்டும்தான் இது செய்யலாம். மார்னிங் நீங்க கிளென்சருக்கு அடுத்தது நீங்க டோனர் யூஸ் பண்ணணும். நைட்டா இருந்தா நீங்க மேக்கப் போடுற ஒரு பர்சனா இருந்தா எக்ஸ்போலியேட்டர் போடலாம். அப்படி இல்லாட்டி எக்ஸ்போலியேட்டரை நீங்க டோனருக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ டோனர். அடுத்ததா எக்ஸ்போலியேட்டருக்கு அடுத்ததா நீங்க டோனர் யூஸ் பண்ணலாம். டோனருக்கு அடுத்தது சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன சரி, ஒரு சீரம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க ஐ கிரீம் போடுறதா இருந்தா ஐ கிரீம் போடலாம். ஹைட்ரேட்டியம் சீரம் போடுறதா இருந்தா போடலாம். ஒரு மாஸ்க் போடலாம். அப்படி இல்லாட்டி பிக்மெண்டேஷனுக்கு நீங்க ஏதாவது யூஸ் பண்ணி அது யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஓகே, அடுத்ததா ஐ கிரீம், டோனர், சீரம், ஐ கிரீம், அடுத்ததா நைட் கிரீம். இது கிளியரா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ඔයගොල්ලන්ට මොන හරි ඩවුට්ස් තියෙනවද මේකේ? මම මේ සිංහලෙන් එක්ස්ප්ලেইন කරන්නම්. ඔයිලි ස්කින් ගේ නයිට් ටයිම් රුටීන් එක. ඔයිල් බේස් මේකප්. ඔයිල් බේස් මේකප් එකක් ඔයගොල්ලෝ මේකප් එකක් දානවා නම් වැඩට එන ගිහිල්ලා එන කෙනෙක් නැත්නම් පාටි එකට ගිහිල්ලා හරි ඇවිල්ලා තියෙනවා නම් ඒ දවස ඔයිල් බේස් මේකප් රිමූවර් එකක් කියලා මේකප් ටික රිමූව් කරගන්න. ඕකේ, ඊළඟ එක ක්ලෙන්සර් එකක් යූස් කරන්න. හොඳ water based cleanser නැත්නම් oil based cleanser ඔයගොල්ලෝ උදේ රෑ දෙකටම එකම cleanser use කරන්න පුළුවන්. ඕකේ, ඊළඟ එක exfoliator. exfoliator කියලා කියන්නේ scrub එක තමයි. scrubbing එකට exfoliating කියලාත් අපි කියන්න පුළුවන්. so හොඳ scrub එකක් use කරන්න. පස්සේ toner. මේක මේ oily skin එකට විතරයි මම කියන්නේ. ඒත් makeup දානවා නම් විතරයි. නැත්නම් ඔයගොල්ලෝ cleanser එකට පස්සේ toner එක apply කරන්න පුළුවන්. පස්සේ serum. සීරම් එක ඔයගොල්ලෝ ඔයිලි ස්කින් එකට ගැලපෙන සීරම් එකක් දාන්න පුළුවන්. අයි ක්‍රීම්, නයිට් ක්‍රීම්. ඔයගොල්ලෝ අයි ක්‍රීම් දාන්න පුළුවන්. නැත්නම් පිග්මන්ටේෂන් රිමූවල් ක්‍රීම්ස් මොන හරි යූස් කරනවා නම් ඒකත් දාන්න පුළුවන්. පස්සේ නයිට් ක්‍රීම්. ඒකත් එක්ක ඔයගොල්ලෝගේ ස්කින් කෙයාර් රුටීන් එක ඉවරයි. මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද ළමයි? any doubts? கிளென்சர் ஓ இது முதல்ல கேட்ட கேள்வி. ஓகே, கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே, சோ ஆயிலி ஸ்கின் முடிஞ்சு. இது இல்லாம நீங்க மந்த்லி ஒரு கிளீன் அப் செய்யலாம். மந்த்லி நீங்க ஒரு வீக்லி நீங்க ஒரு வீக்லி கிளீன் அப் செய்யலாம். மந்த்லி ஒரு ஃபேஷியல் பண்ணலாம். ஓகே,
ஓகே, சோ அடுத்தது ட்ரை ஸ்கின். சோ ட்ரை ஸ்கின் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை ஸ்கின்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி கிளென்ஸை நாங்க யூஸ் பண்ணணும்? நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் கேர்ள்ஸ், தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ड्राई स्किन नेगेट हरिයට ගැලපෙන ක්ලෙන්සර් එකක් මොකද? මොන වගේ ක්ලෙන්සර් එකක්ද අපි යූස් කරන්න ඕනේ? ரெண்டு பேர் இருக்கீங்க, ரிஸ்கி அண்ட் ஷிஃபானா. ரெண்டு பேர்ல ஒரு ஆள் chat பாக்ஸ்ல போடுங்க என்ன மாதிரி ஒரு இது வந்து யூஸ் பண்ணணும் ட்ரை ஸ்கின்னுக்குன்னு. ஓகே, செராவே போடலாம், பட் டோட்டலி என்ன மாதிரி ஒரு இது வந்து போடணும்? ஒரு ஆள் சொல்லிருக்காங்க வாட்டர் பேஸ்ட். கரெக்ட். ஓகே, வாட்டர் பேஸ்ட் கிளென்சர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சோ வாட்டர் பேஸ்ட் கிளென்சர்ஸ். அடுத்ததா சீரம் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லாட்டி டோனர் அப்ளை பண்ணலாம். ஓகே, டோனர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறமா வேணும்னா நீங்க சீரம் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்ததா ஐ கிரீம். ஐ கிரீம் ஒன்னு அப்ளை பண்ணலாம். ஐ கிரீம் அடுத்தது மாய்ஸ்சரைசர். நான் சொல்றது டேக்கு டே ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்றேன். அடுத்ததா லாஸ்டா நீங்க என்ன அப்ளை பண்ணணும்? மாய்ஸ்சரைசருக்கு அடுத்ததா என்ன அப்ளை பண்ணணும்? மாய்ஸ்சரைசர்කට පස්සේ ඔයගොල්ලෝ මොනවද ඇප්ලයි කරන්න ඕනේ? லாஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு கிளென்சர், டோனர், சீரம், ஐ கிரீம், மாய்ஸ்சரைசர். அடுத்த லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு நினைக்கிறீங்க?
இன்னைக்கு நிறைய பேர் இல்லைன்னா கிளாஸ்ல சுலைஹா இல்ல, பூமணி வந்துட்டு ஓடிட்டாங்க. நம்ம 2 பேர் தான், நம்ம 3 பேர் தான் இருக்கோம். சன்ஸ்கிரீன், கரெக்ட், சன்ஸ்கிரீன். ஓகே, இவ்வளவுதான் ட்ரை ஸ்கின்னுக்கான ருட்டீன். ஓகே, இதுல வந்து அவங்க மாய்ஸ்சரைசருக்கு பதிலா டே கிரீம் ஒன்னும் போடலாம், இல்லாட்டி மாய்ஸ்சரைசர் போடலாம். இது கிளியரா? හරි, ඩ්‍රයි ස්කින් එකට මං කියන්නේ water based cleanser එකක් තමයි ඒගොල්ලෝ අනිවාර්යෙන් use කරන්න ඕනේ. නැත්නම් milk based cleanser. ඒක තමයි dry skin එකට ගැලපෙන්නේ. ඊළඟ එක serum toner. serum toner. Okay, serum toner. මේ serum toner මේ දෙකම ඔයගොල්ලෝ serum නම් serum use කරන්න පුළුවන්, toner නම් toner කැමති නම් ඒක දාන්න පුළුවන්. Okay, ඊළඟ එක eye cream.
யா ஷிஃபானா, இதுக்கப்புறம் நீங்க மேக்கப் போடலாம். சன்ஸ்கிரீனுக்கு அதுக்கப்புறமா நீங்க மேக்கப் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்ல. ஓகே, சோ நைட் ரொட்டீன் பாப்போம். ஓகே, நைட் ரொட்டீன். நைட் ரொட்டீன் சேம் கிளென்சர். ஓகே, கிளென்சர். அடுத்ததா சேம் சீரம், இல்லனா டோனர், அப்படி இல்லனா சீரம். அடுத்ததா ஐ கிரீம். அடுத்தது மாய்ஸ்சரைசர். அவ்வளவுதான். மாய்ஸ்சரைசர் இல்லனா டே கிரீம், சாரி நைட் கிரீம் யூஸ் பண்ணலாம். දැන් නයිට් ක්‍රීම් ඩ්‍රයි ස්කින් එකට නයිට් ක්‍රීම් එක ඔයගොල්ලෝ උදේ පාවිච්චි කරපු සේම් ක්ලෙන්සර් යූස් කරන්න පුළුවන්. උදේ පාවිච්චි කරපු සීරම් ටෝනර්ස් යූස් කරන්න පුළුවන්. නැත්තම් අයි ක්‍රීම් එකක් යූස් කරන්න පුළුවන්. ඔයගොල්ලෝ උදේ පාවිච්චි කරපු එකම. පස්සේ මොයිස්චරයිසර්. සන්ස්ක්‍රීන් විතරයි අපි රැට පාවිච්චි කරන්නේ නැත්තේ. මේක ක්ලියර්ද කට්ටියට? இது ක්ලියரா गर्ल्स உங்களுக்கு? ஓகே, சோ அப்ப அடுத்ததா நாங்க பார்க்க போறது நார்மல் ஸ்கின். ஓகே, நார்மல் ஸ்கின். ஃபர்ஸ்ட் கிளென்சர். ஓகே, நீங்க மைல்டான ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணா போதும். உங்களுக்கு நார்மல் ஸ்கின் ஒன்னு இருக்குன்னா ரொம்ப ஹெவியான கிளென்சர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்தது டோன். ஓகே, சீரமும் இது எல்லாமே ரொம்ப மைல்டான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் இருக்குன்னா. ஓகே, ரொம்ப ஹெவியான ஒரு ருட்டீன் தேவையில்லை. ලොකු රුටීන් එකක් ඕනේ නැහැ. ඔයගොල්ලන්ට normal skin තියෙනවා නම් mild cleanser එකක්, mild toner serum එකක් use කරන්න පුළුවන්. පස්සේ moisturizer එකක් දාන්න පුළුවන්. නැත්නම් eye cream එකක් දාලා moisturizer දාන්න පුළුවන්. Okay? එච්චරයි. සර්, පස්සේ sunscreen. මේක normal skin එකට night එකට අපි මේකප් රිමූවර් එකක් මේකප් දාලා තියෙනවා නම් මේකප් රිමූවර් එකක් පාවිච්චි කරන්න පුළුවන්. cleanser, அடுத்ததா cleanser, toner, serum, அடுத்ததா eye cream.
Okay. Cleanser, toner, serum, eye cream, night cream. Okay.
அடுத்ததா நாங்க பார்க்க போறது கம்பைன் ஸ்கின். ஓகே, கம்பைன் ஸ்கின். ஓகே, கம்பைன் ஸ்கின் ருட்டீன். என்ன மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணணும் கம்பைன் ஸ்கின்னுக்கு? कंबाइन स्किन ने मोन वगे क्लेंसर यूज करांडोने. गर्ल्स कॉम्बिनेशन स्किन ने मोन वगे क्लेंसर द यूज करांडोने. नॉर्मली ऑयल बेस्ड क्लेंसर, ऑयल बेस्ड क्लेंसर एक यूज करांड पुलुवांग नता लाइट फॉर्मिंग क्लेंसर. அதாவது சோப்பு நொர பெருசா வராத கிளென்சர்ஸ் இருக்கும். லைட் ஃபார்மிங். ஓகே, லைட் ஃபார்மிங் கிளென்சர்ஸ் இல்லாட்டி மைல்டான ஒரு கிளென்சரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது டோன். அடுத்ததா மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி டே கிரீம். அடுத்ததா சன்ஸ்கிரீன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி டே கிரீம். அடுத்தது சன்ஸ்கிரீன். කම්බයින් ස්කින් එකට මෝර්නින් රුටීන් එක ලයිට් ෆෝමින් ක්ලෙන්සර් එකක් තියෙනවා. පස්සේ ටෝනර්, මොයිස්චරයිසර්, පස්සේ සන්ස්ක්‍රීන්. ஓகே, சோ அடுத்தது நைட் க்ரீமுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணணும்னா கிளென்சர். ஓகே, ඊළඟ නයිට් ක්‍රීම් එකට පළවෙනිම අපි දාන්න ඕනේ ක්ලෙන්සර්. උදේ යූස් කරපු ක්ලෙන්සර් එක දාන්න පුළුවන්. නැත්නම් ඒකට ඉස්සරහ මේකප් රිමූවර් යූස් කරන්න ඕනේ. ඕකේ, ඊළඟ එක ටෝනර්, ඊළඟ එක සීරම්. උදේට අපි සීරම් දාන්න ඕනේ. ඒ උනාට රැට දාන්න ඕනේ. நாங்க மார்னிங் சீரம் யூஸ் பண்ணாட்டியும் நைட்டுக்கு நாங்க ஒரு சீரம் யூஸ் பண்ணணும். AHA இல்லாட்டி ரெட்டினல் சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெட்டினல்.
ஓகே, ஸோ சீரம் அடுத்ததா நைட் மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி நைட் க்ரீம். ஓகே, கிளியரா? நைட் க்ரீம் கம்பைன் ஸ்கின் கிளியரா கேர்ள்ஸ்? அடுத்தது என்ன ஸ்கின் இருக்கு நம்ம பார்க்காதது? யார் இது? சென்சிட்டிவ். சென்சிட்டிவும் இருக்கு, ஆக்னி ஸ்கின்னும் இருக்கு. ஓகே, சென்சிட்டிவ் ஸ்கின். ஓகே, ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் ஃபர்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணணும்? கிளென்சர். என்ன மாதிரி கிளென்சர் அப்ளை பண்ணணும்? கேர்ள்ஸ் இன்னைக்கு இதை முடிச்சிடுவோம். ஓகே, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி கிளென்சர் அப்ளை பண்ணணும்? सेंसिटिव स्किन कडे මොනවගේ ක්ලෙන්සර්ද ඇප්ලයි කරන්න ඕනේ? கரெக்ட். கிளென்சர் வந்து மைல்ட் கிளென்சர். ஓகே, மைல்ட் கிளென்சர். இவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம போட முடியாது. ஓகே, மைல்ட் கிளென்சர். அடுத்ததா ஒரு டோனர். எல்லாமே மைல்ட் ப்ராடக்ட்ஸ். மாய்ஸ்சரைசர், அவ்வளவுதான். சேம் ருட்டீன் தான் இந்த பக்கமும். நைட்டுக்கும் சேம் ருட்டீன். சன்ஸ்கிரீனும் அவங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு சன்ஸ்கிரீன் தான் போடணும். ஓகே, මේ සෙන්සිටිව් ස්කින් එකට ඩේ රුටීන් නයිට් රුටීන් දෙකම එකම තමයි. එකක් ක්ලෙන්සර්, ටෝනර්, මොයිස්චරයිසර්. දවල් නම් සන්ස්ක්‍රීන් දාන්න ඕනේ. එච්චරයි. මේක ක්ලියර්ද කට්ටියට? இது கிளியரா கேர்ள்ஸ்? அடுத்ததா ஆக்னி ப்ரான் ஸ்கின். அதுக்கும் நாங்க பெரிய ப்ராடக்ட்ஸ் போட தேவையில்லை, பட் போடுறது நல்லது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளென்சர். ஓகே, கிளென்சர் வந்து உங்களுக்கு அக்னீஸுக்கு போடுற கிளென்சர் போடலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஃபார்மாக் ஃபேஸ் வாஷ் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார்மாக் போட்டீங்கன்னா நீங்க வேற ஒன்றும் போடலாது. காலையில அந்திக்கின்னு நீங்க காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அப்புறம் ஒரு பகல் மாதிரி ஒருக்கா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். நைட்டுக்கு திருப்பி தூங்க போகும்போது அப்படி நீங்க ஃபார்மாக்ட யூஸ் பண்ணலாம். ஆக்னி ப்ரான் ஸ்கின்னா இருந்தா ஆக்னி ப்ரான் ஸ்කින් එකට එකක් තමයි ෆාමාක්. මේක යූස් කරනවා නම් ඔයගොල්ලෝ උදේටත් රැටත් ෆාමාක් එක විතරක් යූස් කරලා කැමති නම් සන්ස්ක්‍රීන් එකක් යූස් කරන්න ඕනේ. නැත්තම් එච්චරයි. වෙන මොකුත් යූස් කරන්න යන්න එපා ෆාමාක් එක්ක. නැත්තම් ක්ලෙන්සර් එකක් යූස් කරන්න පුළුවන්. ඕකේ, සීරම් එකක්.
ओके रेटिनल सीरम එකක් use කරන්න පුළුවන් retinal පස්සේ sunscreen moisturizer දාන්න ඕනේ නෑ රැට විතරක් moisturizer දැම්මොත් හරි acne prone skin එකක් තියෙනවා නම් okay cleanser ඊළඟ එක cleanser scrub okay scrub exfoliator serum moisturizer මෙච්චර acne prone skin එකට இது கிளியரா திருப்பி வந்து திருப்பி சொல்லணுமா acne prone skin க்கு cleanser அடுத்தது சீரம் ரெட்டினல் சீரம் தான் யூஸ் பண்ணனும் சன்ஸ்கிரீன் நைட்டுக்கு கிளென்சர் ஒன்னு யூஸ் பண்ணலாம் acne ரிமூவல் கிளென்சர் யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரப் கண்டிப்பா வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணணும் நீங்க வந்து உங்களுக்கு acneஸ் நிறைய இருக்குன்னா சோ அப்படி இருக்கும்போது ஸ்க்ரப் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப் ஒரு நல்ல பிராண்ட்ல இருக்க ஒரு ஸ்க்ரப்பா தான் நீங்க யூஸ் பண்ணணும் ஓகே அடுத்தது சீரம் அடுத்தது மாய்ஸ்சரைசர் இது கிளியரா மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி ஒரு டே கிரீம் எனி டவுட்ஸ் ஓகே அப்படின்னா நான் 12:30க்கு கிளாஸ் சென்ட் பண்றேன் நான் ஏன்னா 12:30க்கு கிளாஸ் சென்ட் කරන්නම් acne prone skin එකට first cleanser serum sunscreen day time එකට night time නා cleanser scrub කරන්න අනිවාර්යෙන් scrub කරන්න ඕනේ acne prone skin එකක් තියෙනවා නම් ඒ උනාට scrub එක mildly කරන්න ඕනේ වැඩිපුර දාලා එහෙම කරන්න එපා serum එකක් දාන්න ඕනේ පුළුවන් පස්සේ moisturizer නැත්නම් day cream sorry night cream එච්චරයි ஓகே கேர்ள்ஸ் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நான் 12:30க்கு கிளாஸ் சென்ட் பண்றேன் நான் கிளாஸ் சென்ட் பண்ண முடியாது சந்திரமோகன் ஷிரோமியா நீங்க தான் இன்னைக்கு கிளாஸ் சென்ட் பண்ணணும் 12:30க்கு கிளாஸ் சென்ட் பண்றீங்களாடா நீங்க ஹோஸ்ட்னால நீங்க தான் பண்ணணும் ஓகே டார்லிங் ஓகே ஓகே அப்படின்னா நீங்க இப்ப பண்ணுங்க என்னடா 12:27 தானே டேக் கேர் ஷோமியா ஷிஃபானா பாய்